இன்னைக்கு கண்ட நாய் நின்ற நாயெல்லாம் பெரியாரை பத்தி தப்பா பேசி தெரியுது. அவர் பேசினதா சொல்லி நிறைய வார்த்தைகளை திரிச்சு பேசி என்னென்னமோ சொல்லி மக்களை மேனிபுலேட் பண்றதுக்கு ஒரு சங்கி கூட்டம் ஒண்ணு கிளம்பி இருக்கு. ஐயோ அப்படி சொல்லிட்டாரா, ஏதாச்சும் ஆதாரம் இருந்தா குர்ரா அப்படின்னு கேட்டோம்னா வாட்ஸ்அப்ல ஃபார்வர்டான ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை தூக்கிட்டு வருவாங்க. அவங்கள அப்படியே ஓரமா வச்சுட்டு உண்மையிலே பெரியார் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத நான் சொல்றேன். மக்களோட இடத்துல ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவர் எதை பத்தி பேசுறாருன்னா ஜாதியையும் ஏற்றத்தாழ்வையும் பத்தி பேசிட்டு இருக்கு. மக்களோட இடத்துல பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. கடினமா நோகும்னா வலிக்கும். 10 கித்து போட்டாலும் ஆறாது, மருந்து இருந்து போட்டாலும் ஆறாது. கிழிக்கணும், கிழிச்சு மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் நம்ம புத்தி உருப்படி ஆகும். அவ்வளவு பெரிய நோக்காட்டுல நம்ம இருக்கோம். அதாவது நம்ம மக்கள் இருக்காங்க. அதுல இருந்து நம்ம மக்களை வெளியில கொண்டாடணும். எவன் மாத்துறேன், நம்ம மாத்துவோம். இப்ப நான் சொன்னது அவர் சொன்ன ஆயிரக்கணக்கான விஷயத்துல ஒன்னே ஒண்ணு. இப்ப இவரை பத்தி அவதூறு பரப்புற சில நன்றி கட்ட நாய்களுக்கும் அது தெரியும். அது அவங்களே மேடையில நின்று ஆக்ரோஷமா மூச்சு பிடிக்க பேசியிருக்காங்க. இன்னைக்கு அதை அப்படியே மாத்தி அவர் மேல வீண் பழிய போடுறாங்க. ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு நம்ம கட்சி அங்கீகரிக்கப்படணும், அங்கீகரிக்கப்பட்டுருச்சுன்னு கூட நினைக்கிறேன். அப்புறம் அங்க 5-10 கிடைக்கும் அப்படின்னு என்னத்தையாவது கோவிட் தெரிய வேண்டியது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, பெத்தமாலே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு. கூறியல அவருக்கு புள்ளையே கிடையாது, போய் வரலாறு படுறாடே போடா. தமிழ்ல காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாருன்னு குதிச்சுட்டு இருப்பாங்க. தமிழ் மொழியோட எழுத்து சீர்திருத்தம் செஞ்சதே அவர் தான். எந்த ஒரு மொழியும் நம்மளோட அறிவை வளர்க்கறதுக்காக மட்டுமா இருக்கணும். அது எந்த காட்டு மிராண்டித்தனத்தையும் வளர்க்க கூடாது. எந்த ஒரு வேறுபாடையும், எந்த ஒரு பிரிவினையையும், எந்த ஒரு மனிதனையும் ஒதுக்கி வைக்க கூடாது. அப்படி என் மொழியே பண்ணும்னா என் மொழியை விட்டு நான் தள்ளி நிப்பேன்னு சொன்னவர். அப்படி என் மொழி போயிடக்கூடாதுன்னு எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர். அப்படிப்பட்ட மனுஷனை யார் வெறுக்கிறான்னு பார்த்தோம்னா எல்லாரும் சமம்னு சொல்றவர் இவர். அதெல்லாம் கிடையாது, அவன் கீழே உள்ளவன் எங்களுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு நினைக்கிறவன் தான் இவர். அது யாரு எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும். அவங்களோட கைக்குருவிகள் தான் இப்ப கூச்சல் போட்டுக்கிட்டு எது இந்த மனுஷன் செத்து இத்தனை வருஷம் ஆனது. இப்போ இந்த யூடியூப் சேனலில் ஒருத்தன் பேசினானே, இவன் பேசினதுக்கு எவனா முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டு கொடுங்க. இப்போ சொல்லுங்கள், இப்படிப்பட்டவங்களாம் நம்ம தலைவனாக ஏற்றுக்கணுமா?